வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வரக்கூடிய ஆகஸ்ட் 31 சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துல வரக்கூடிய சனி மகா பிரதோஷம். இந்த சனி மகா பிரதோஷத்துல நம்ம நந்தி தேவரை எப்படி வழிபாடு பண்ணணும், அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவு பார்க்கலாம். இந்த வருடத்துல நீங்க ஒரு முறை கூட பிரதோஷ நாள்ல சிவன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்யல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆகஸ்ட் 31 வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்துல சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமான வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற நாட்கள்ல வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டை விட இந்த சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது சிறந்த பலன்களை நமக்கு கொண்டுட்டு வந்து தரும். இந்த சனி மகா பிரதோஷத்துல நம்ம கலந்துக்கிறப்ப 5 வருட பிரதோஷத்துல சிவபெருமான வழிபாடு செஞ்ச புண்ணிய பலன்களை நமக்கு தரும். அதனால கண்டிப்பா வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு எல்லாருமே போய் கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி பிரதோஷ நாளை நீங்க தொடங்கிக்கோங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா இந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பிரதோஷம் அப்படின்னாலே சிவபெருமான் ரிஷப வாகனத்துல வரதா ஐதீகம். ரிஷபம் அப்படிங்கிறது நந்தி தேவரை குறிக்குது. அன்றைய தினம் சிவபெருமானுக்கு எந்த அளவுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்குதோ அதே மாதிரி நந்தி தேவருக்கும் அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடக்கும். சிவபெருமான நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா நந்தி தேவருடைய அனுமதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி நந்தி தேவருக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. அந்த பொருள் என்ன அப்படிங்கறதுமே நான் சொல்றேன். அந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளை மாடுகள் கழுத்துல கட்டி இருக்கக்கூடிய சின்ன மணி தான் அது. ஒரு சின்ன மணியை வாங்கி அதுல சிவப்பு கயிறை கோர்த்து வச்சுக்கோங்க. சனி பிரதோஷ நாள் அன்னைக்கு கோவிலுக்கு எடுத்துட்டு போய் அர்ச்சகர் கிட்ட கொடுத்து அந்த மணியை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நந்தி தேவருக்கு அலங்காரம்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நந்தி தேவருடைய கழுத்துல கட்டும்படி சொல்லுங்க. காற்றுல அந்த மணி ஒவ்வொரு முறை அசைறப்பவும் மணியோடைய சத்தம் வரும் இல்லையா, எத்தனை முறை மணி சத்தம் கேக்குதோ அத்தனை முறை நந்தி தேவர் உங்களுடைய வேண்டுதலை சிவபெருமான் செவியில கொண்டுட்டு போய் சேர்ப்பாரு அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை. நீங்க அர்ச்சகர் கிட்ட அதை கொடுக்கறப்ப உங்களுடைய கையில அந்த மணியை வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் மனசார சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ஒவ்வொரு முறை காத்துல அந்த மணி அடிக்கிறப்ப ஏற்படக்கூடிய சத்தம் எல்லாமே பாத்தீங்கன்னா நந்தி தேவர் காதுல உங்களுடைய வேண்டுதல்களை நீங்க சொல்றதா ஐதீகம். திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், சனி பகவானால எந்த விதமான பிரச்சனையும் வாழ்க்கையில ஏற்படக்கூடாது, கடன் தொல்லை இருக்கக்கூடாது, ஆரோக்கிய பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி தீரணும் அப்படின்னா இதை செஞ்சு பாருங்க. அதுக்காக நீங்க எல்லா வேண்டுதல்களையுமே வைக்காதுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இதை செய்யுங்க. அதுக்கப்புறம் சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானுடைய சன்னதியில ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து ஒரு 10 நிமிஷமாவது கண்களை மூடி சிவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி தியான நிலையில வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு எண்ணிக்கை கணக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுமோ அத்தனை முறை தாராளமா சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. எல்லாருமே இந்த சனி மகா பிரதோஷத்துல கலந்துக்கிட்டு இந்த வழிபாடு செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.